வெல்கம் டு தாட்ஸ் குக்ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ரோட் சைட்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் மிக்ஸ்சர் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே அளவுகள் எதுவுமே குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்ம விருப்பப்படி நம்ம கூட குறைய சேர்த்திக்கலாங்க. சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். விதை உள்ள டேட்ஸ் எடுத்திங்கன்னா விதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 6 டேட்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது சாஃப்டாக இருக்குது. ஹார்டான டேட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். பச்சை திராட்சையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பிள் தோல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட தர்பூசணி விதைகள் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 கப் அளவுக்கு தர்பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பப்பாளியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு இருக்கும். ஒரு அரை கப் அளவுக்கு பொமக்ரனேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முலாம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம், அன்னாசி பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா, ஆரஞ்சு, இந்த மாதிரி நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நம்ம எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்காக நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக சர்க்கரை பாகு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. நன்னாரி சர்பத் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் அல்லது ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்தி நம்ம இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் இருக்கும் இல்லைங்களா, அது அப்படி இல்லைன்னா பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர், இந்த மாதிரி எது வேணுனாலும் யூஸ் பண்ணி ரொம்ப நைஸாக தண்ணியாக இல்லாமல் நல்லா மசித்த மாதிரி நம்ம இதெல்லாமே மசிச்சுக்கணுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பழமாக எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு இந்த ஃப்ரூட் மிக்சர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நான் தர்பூசணி சேர்த்திக்கிறேன். தர்பூசணி நம்ம மசிக்கும் போது நல்லா அதுலேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா. இது ஒரு வாட்டரி ஃப்ரூட்டு. ஸோ இதுக்கு தேவையான அளவு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இதிலே வந்துடும். அதனால தான் நான் தர்பூசணி பழத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். பனானா அதிகமாக சேர்த்துறவங்களும் இருக்காங்க. பப்பாளி அதிகமாக சேர்த்தி செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் எதுவோ அந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறமா நன்னாரி சர்பத் எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா அதில் ஃப்ரூட்ஸில் கூட இனிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்தியும் நாம் சர்வ் பண்ணிக்கலாம். செம்மையான ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் சேர்ந்து ஒரு கலக்கலான ஒரு ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஐஸ் க்யூப் சேர்த்தி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நன்னாரி சர்பத் என்ன கலரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் தான் நம்மளோட ஃப்ரூட் மிக்சரில் வரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.